ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன். டேட்டா டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல எப்படியெல்லாம் இருக்கலாம், டேட்டா எப்படியெல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு ரெஜிஸ்டர்ல இருந்து இன்னொரு ரெஜிஸ்டருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலாம். ஸோ ஆர்கிடெக்சரை இப்போ நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கணும். ஆர்கிடெக்சர்ல நம்ம என்ன சொன்னோம் ஞாபகம் இருக்குதுங்களா? 8085 ஆர்கிடெக்சர்ல ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு, ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு. மறுபடியும் லாகின் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். இப்போ பவர் வந்துச்சு. ஸோ அதான். ஓகே, கொடுத்துட்டேன். ஓகே, தேங்க்யூ. ஸோ இதுதான் நம்ம 8085 ஆர்கிடெக்சர். ஸோ இங்க பார்த்துட்டு இருக்கோம், இதுதான் நம்மளோட ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர். ஓகேவா? அண்ட் ஸ்டாக் பாயிண்டர் இங்க இருக்கு, ப்ரோக்ராம் கவுண்டர் இங்க இருக்கு, அட்ரஸ் லாட்ச் இங்க இருக்கு, அண்ட் அக்யூமுலேட்டர் இங்க இருக்கு, டெம்பரரி ரெஜிஸ்டர் இங்க இருக்கு. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ரெஜிஸ்டர் டு ரெஜிஸ்டர் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகலாம், அல்லது ரெஜிஸ்டர் டு மெமரி டிரான்ஸ்ஃபர் ஆகலாம், அல்லது மெமரி டு ரெஜிஸ்டர் நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலாம். இந்த 3 டேட்டா டிரான்ஸ்ஃபர் பாசிபிள். ரெஜிஸ்டர் டு ரெஜிஸ்டர், ரெஜிஸ்டர் டு மெமரி, மெமரி டு ரெஜிஸ்டர். அப்புறம் வேற என்னெல்லாம் இல்லைன்னா, நோ ஃபிளாக்ஸ் ஆர் செட். ஃபிளாக்ஸ் ஒரு 5 ஃபிளாக்ஸ் இருக்கு. ரிமெம்பரா 5 ஃபிளாக்ஸ் இருக்கு 8085ல. ஆர்கிடெக்சர் படிச்சிருந்தா இதெல்லாம் இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஃபிளாக்ஸ் எதுவுமே இங்க எனேபிள் ஆகாது, செட் ஆகாது. நோ ஃபிளாக்ஸ் ஆர் செட் ஃபார் டேட்டா டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கப்புறம் இங்க நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிருக்கிறது R1, R2, RM அந்த மாதிரிலாம் ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்கோம். அதோட மீனிங் என்ன? ஜென்ரலா இப்படிதான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இனி நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் செட் எடுத்தாலும் இதுதான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. R1, R2ன்னு சொன்னா ஒரு ரெஜிஸ்டர்ல இருந்து இன்னொரு ரெஜிஸ்டர்னு அர்த்தம். BCயா இருக்கலாம், இல்ல DEயா இருக்கலாம், இல்ல HLஆ இருக்கலாம். மொத்தம் 6 ரெஜிஸ்டர் தான் இருக்கு. BC, DE, HL. அப்புறம் ஒரு அக்யூமுலேட்டர் இருக்கு. ஸோ இதுல இந்த ஏதாவது 2க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணா R1, R2ன்னு போட்டிருக்கோம். ஒரு ரெஜிஸ்டர்ல இருந்து மெமரினா R2M அப்படி போட்டிருப்போம். மெமரி டு ரெஜிஸ்டர்னா இந்த மாதிரி M to R அப்படி போட்டிருப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் அக்யூமுலேட்டர் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஏன்னு தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதுல ரெப்ரசென்டே பண்ணல எதுவுமே அப்படின்னு சொன்னாலும் அது அக்யூமுலேட்டர் அப்படின்னு எடுத்துப்போம். அப்புறம் ஆர்பின்னு ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கு. ஆர்பிங்கிறது ரெஜிஸ்டர் பேர். 3 அலௌட் ரெஜிஸ்டர் பேர் தான் இருக்கு. பிசி, டிஇ, ஹெச்எல். ஓகே, வேற எப்படி இது பேர் ஆக முடியாது. ஏன்னா அது உங்களுக்கு ஆர்கிடெக்சர் பார்த்தாலே புரியும். பிஎன்சி தான் பேர் ஆக முடியும். இது எப்ப பேர் ஆகணும் அப்படின்னா, இது ஒன்னொன்னு 8 பிட் தான் ரீட் பண்ண முடியும். நமக்கு ஏதாவது 16 பிட் அட்ரஸ் ரீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அப்ப இது பேர் ஆயிடும். இல்ல 16 பிட் டேட்டாவை வந்துட்டு மேனிபுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இது ரெண்டும் பேர் ஆயிடும். பேரா யூஸ் பண்ண முடியும் 16 பிட்டுக்கு. ஸோ பிசி, டிஇ, ஹெச்எல் தான் அலௌடு 8085 பொறுத்த வரைக்கும். சரியா? ஸோ இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு வந்துடலாம். இதெல்லாம் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லலாம். ஃபார்மேட்டும் ஆப்ரேஷனும் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஓரளவுக்கு பார்க்கலாம். மீதி கொஞ்சம் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ இது ரொம்ப பேசிக்கான ஆப்ரேஷன். மூவ் ஏ கமா பி அப்படின்னு இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா எப்பவுமே செகண்டா வர்றத வந்து டேட்டா அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ரெண்டாவது டேட்டான்னு எடுத்துப்போம். அதை வந்துட்டு இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ல என்ன நடக்கும்னா R2ல இருந்து R1க்கு மூவ் ஆகும். சே மூவ் ஏ கமா பின்றது இருக்கு அப்படின்னா மூவ் ஏ கமா பி அப்படின்னு இருக்குன்னா பில இருக்க கண்டென்ட் ஏக்கு மூவ் ஆயிடும்னு அர்த்தம். அடுத்தது மூவ் ஆர் கமா எம். சே மூவ் சம் ரெஜிஸ்டர் பின்னு வச்சுக்கலாம். கமா சம் எம் மெமரியை பாயிண்ட் பண்ணுது. சம் A8 அந்த மாதிரி ஏதோ மெமரி லொக்கேஷனை பாயிண்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னா இது வந்து இந்த மெமரியில இருக்க கண்டென்ட், இந்த அட்ரஸ்ல இருக்க கண்டென்ட்ஸ் வந்து இங்க மூவ் ஆயிரும்னு அர்த்தம். ஸோ லைக் திஸ் மெமரி டு ரெஜிஸ்டர் ஆர் ஹெச்எல் பேர்ல இருக்கிறது கூட மூவ் ஆகும்.
ஹெச்எல் பேர்ல இருக்கிறது மட்டும் ஆர் ரெஜிஸ்டருக்கு மூவ் ஆகும் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது. அண்ட் இது வைஸ் வர்சா, ரெஜிஸ்டர்ல இருந்து மெமரிக்கு மூவ் பண்ணலாம், இல்ல ரெஜிஸ்டர்ல இருந்து ஹெச்எல் பேருக்கு மூவ் பண்ணலாம். அடுத்தது வந்துட்டு இந்த மாதிரி ஐல முடியும், MVI அப்படின்னு முடியும் போகும்போது மூவ் இமீடியட் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மூவ் இமீடியட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு 8-பிட் டேட்டா, இங்க வந்து மெமரி கிடையாது, டேட்டா, டைரக்டா டேட்டா. இந்த டேட்டா வந்துட்டு இந்த மெமரிக்கோ இல்ல ரெஜிஸ்டருக்கோ மூவ் பண்றோம். இது வந்து மெமரி லொகேஷன், இது வந்து டேட்டா. LXI, L இந்த மாதிரி L ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே லோடுன்னு அர்த்தம், லோட். அண்ட் எஸ்ல ஸ்டார்ட் ஆகுதெல்லாம் ஸ்டோர். இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஸோ எல்ல ஸ்டார்ட் ஆகுறதெல்லாம் லோடு, எஸ்ல ஸ்டார்ட் ஆகுதெல்லாம் ஸ்டோர். ஐயின் முடிஞ்சுன்னா அது இமீடியட் அப்படின்னு அர்த்தம். இப்போ LXI அப்படின்றது வந்துட்டு ஸோ லோட் அக்யூமுலேட்டர் இமீடியட் ஆர் லோட். இங்க ரெஜிஸ்டர் பேர் கொடுத்துருக்காங்க, ஒரு 16-பிட் டேட்டா இருக்கு, அந்த 16-பிட் டேட்டா வந்துட்டு இந்த ரெஜிஸ்டர் பேர்ல வந்து ஸ்டோர் ஆகும். சரி, இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதும்போது LXI H, some data A008 அப்படின்னு ஒரு டேட்டா 16-பிட் டேட்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இப்போ ரெஜிஸ்டர் பேர் வந்து ஹெச்சும் எல்லும் அப்படின்றது இதுக்கு மீனிங். ஹெச் மட்டும் இங்க ரெப்ரசென்ட் பண்றோம், பட் இட் இஸ் ரெஜிஸ்டர் பேர், ஸோ HCL. அப்ப இந்த 2 டேட்டா ஒரு ரெஜிஸ்டர்ல ஹெச்ல ஸ்டோர் ஆகும், இந்த 2 டேட்டா எல்ல ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரி நடக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா LDA சிங்கிள் அட்ரஸ். இங்க வந்துட்டு ரெஜிஸ்டர் பேர்ல டேட்டா ஸ்டோர் ஆனது. இங்க LDA அப்படின்றது வந்து ஏன்றது அக்யூமுலேட்டர். ஸோ லோட் அக்யூமுலேட்டர் வித் திஸ் பர்டிகுலர் அட்ரஸ், 16-பிட் அட்ரஸ் லோட் பண்ணும் அக்யூமுலேட்டர்ல அப்படின்றது தான் மீனிங். அடுத்தது STA அப்படின்னு போடுறோம், அதாவது ஸ்டோர் அக்யூமுலேட்டர் டூ 16-பிட் அட்ரஸ்னு அர்த்தம். அப்ப ஸ்டோர்னு ஆரம்பிக்கிறது எல்லாமே அக்யூமுலேட்டர்ல இருந்து வெளியே மூவ் ஆகுறது, லோடுன்னு ஆரம்பிக்கிறது எல்லாமே அக்யூமுலேட்டர் உள்ள வர்றது. ஸோ லோடு த அக்யூமுலேட்டர்னு அர்த்தம். இது ஸ்டோர்ன்றது அக்யூமுலேட்டர்ல உள்ளதை வேற எங்கேயோ ஸ்டோர் பண்றோம்னு அர்த்தம். இதெல்லாம் அங்கங்க நமக்கு ப்ரோக்ராம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும், பட் நம்ம இங்க ஒன்றும் ப்ரோக்ராமிங்லாம் பண்ண போறது கிடையாது. ஸோ ஜென்ரலா இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான், LDA, STAX, RP ரெஜிஸ்டர் பேர் இருக்கு. இந்த ஆப்ரேஷன்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பேர்ல நடக்குது. ஸோ ஹெச்ன்னு இருக்கா, HL இருந்து DEக்கு மூவ் ஆகிறது, இல்லைன்னா DEல இருந்து HLக்கு மூவ் ஆகிறது. அதே மாதிரி இதுவும், இது வந்து ப்ரோக்ராம் கவுண்டர், இது வந்து HL. ஸோ ப்ரோக்ராம் கவுண்டர் டு HL, HL டு ப்ரோக்ராம் கவுண்டர். இவ்வளவுதான் அதுக்கு நிமோனிக். இது பக்கத்துல எதுவுமே வராது, ஏன்னா இதுலயே அது வந்து வந்துருச்சு, நிமோனிக்லயே வந்துருச்சு. HL இருந்து DEக்கு போனா அடுத்து மேல உள்ளது, HLக்கு மேல உள்ளது DE, இல்லைன்னா DEல இருந்து HLக்கு வரணும். அதே மாதிரி இது ப்ரோக்ராம் கவுண்டர் டு HL ஆர் வைஸ் வர்சா. சரி, இது வந்துட்டு டேட்டா டிரான்ஸ்ஃபர். இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா எதுவும் மேனிபுலேஷன், அரித்மெட்டிக், லாஜிக் ஆப்ரேஷன்லாம் எதுவுமே நடக்கல, வெறும் டேட்டா டிரான்ஸ்ஃபர் மட்டும்தான் இங்க நடந்திருக்கு. இதுல வந்துட்டு என்ன மாதிரி ப்ரோக்ராம் கேட்பாங்க, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்பெசிஃபை த அவுட்புட் அட் போர்ட் 1 இஃப் ஃபாலோயிங் ப்ரோக்ராம் இஸ் எக்ஸிக்யூட்டட். ஸோ போர்ட் வந்து எக்ஸ்டர்னலா டிவைஸ் கனெக்ட் பண்றது, IO டிவைஸ் கனெக்ட் பண்ண முடியும்னு சொன்னோம் இல்லையா மைக்ரோ ப்ராசஸர்ல. ஸோ போர்ட்ன்றது ஒரு அவுட்புட் டிவைஸ். அந்த பின்ல பர்டிகுலர் பின்ல அவுட்புட் டிவைஸ் எதுவும் இருக்கு அப்படின்னு சொன்னா அங்க என்ன அவுட்புட் கிடைக்கும் இந்த ப்ரோக்ராம்க்கு அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இல்லை ஃபுல்லா டேட்டா டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் தான் நம்ம வச்சிருக்கோம். ஸோ இங்க இதுலயே உங்களுக்கு டிஃபரன்ஸ் நிறைய தெரியுது, இந்த ஃபார்மேட்லயே டிஃபரன்ஸ் நிறைய தெரியுது. ஸோ MVI இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஃபார்மேட்ல இருக்கும்போது என்ன சொன்னோம், ரெண்டாவது டேட்டா, அதாவது ரெண்டாவது என்ன மென்ஷன் பண்ணிருக்கோமோ அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டருக்கு போகும். ஸோ இங்க வந்து ஒரு சம் டேட்டா, இந்த டேட்டா வந்துட்டு இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ இந்த ஸ்டெப்ல வந்துட்டு B will be equal to 82 hex. அடுத்தது மூவ் A, B, ரொம்ப பேசிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான். ஒரு ரெஜிஸ்டர்ல இருந்து இன்னொரு ரெஜிஸ்டருக்கு மூவ் பண்ணுறது. Bல இருந்து அக்யூமுலேட்டருக்கு மூவ் பண்ணியிருக்கோம். ஸோ Bல ஆல்ரெடி 82 இருக்கு, 82 இப்போ Aல மூவ் பண்ணியிருக்கோம்.
அடுத்தது மூவ் சி கமா ஏ. அப்போ இதுல இப்போ ஏல இருந்து சிக்கு மூவ் பண்ணிருக்கோம். எல்லாமே இப்படி நடக்கும். ஏல இருந்து சிக்கு மூவ் பண்ணியாச்சு. MVI D, 37. அப்ப இங்க 37 வந்து D. And finally out port 1. இது அவுட் போர்ட் டேரக்டா மென்ஷன் பண்ணும்போது இட் மீன்ஸ் அக்யூமுலேட்டர்ல இருக்க டேட்டாவை அவுட்புட் பண்ணணும்ன்றது. ஸோ போர்ட் 1 வில் பி கனெக்டட் டு அக்யூமுலேட்டர். அப்ப கடைசியா அக்யூமுலேட்டர்ல என்ன இருந்துச்சு? இந்த ஸ்டெப்ல இருந்துச்சு. அப்ப இதுதான் நமக்கு அவுட்புட்டா இருக்கும். இது வந்து சும்மா ஒரு சில எக்ஸாம்பிள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்.